ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் 3 பேரும் காட்டு வழியா போறாங்க சார். ராத்திரி ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கிட்டு நடுராத்திரியில் ஏந்து பார்க்குறான், அந்த அம்மாவை காணோம், ஒய்ஃபை காணோம். பையனை எழுப்பின, டே எங்கன்னா அவங்க அம்மாவை காணாமன்னு. 2 பேரும் தேடுறாங்க. அது இருட்டில் போய் அந்த அம்மா நிற்குது, எதிரில் ஒரு சிங்கம் நிற்குது. பையன் பயந்தான், அப்பா சிங்கம்பானா. கம்முனுரா, சிங்கத்து காட்டுக ராஜா, அது எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கும். சுகர் பேஷண்ட் 2 பேரும் ஒன்னா பாத்தீங்களா நீங்க? நீங்க ரெண்டு சுகர் பேஷண்ட் மட்டும் தனியா பாருங்க. வேற உலகத்தை பத்தி எந்த நாட்டுல எவன் அழிஞ்சாலும் அதை பத்தி பேச மாட்டான். நீ 3 இட்லி சாப்பிட்றிய, எவ்வளவு ஏறுது? அவன் 180ன்னுவான். என்னது, எனக்கு 220 வருது. அவன் உள்ளூர், பாப்பா உனக்கு 220 வருதா? என்னை விட பெரிய பணக்காரன் தான். இப்படியே இவனுங்க டைலாக் பூரா அப்படியே தான் இருக்கும். யாராவது கேட்க வந்தான் அவனுக்கு சுகர் ஏறிடும். உண்மை சார் இது. நீங்க நான் வாக்கிங் போகும்போது கூட என் வாயில அது நல்ல வார்த்தை வருதா? சார் நல்லா நடங்க சார், 100 ஆண்டு நல்லா இருப்பீங்க சொல்லுவானா? அவருக்கு பிபியா இருக்கும், அதான் நடக்கிறாருன்னு. அவன் சொல்லுவான், இல்ல இல்ல அவருக்கு பிபி வர்றது வாய்ப்பு இல்லை, சுகர் தான் அதிகமா இருக்கும். நாளைக்கு அவன் இவனை பத்தி அவனை பத்தி நினைக்கல. போற 2 பேர் அவனை பத்தி விளம்பரம் பண்ணி இருப்பான். பல வர எல்சிங்கனே வராரு, அதனால சுகரா தான் இருக்கும்ன்றான். ஏண்டா எனக்கு எதுவுமே இல்லடா, ஏண்டா என்ன பத்தி பேசுறேன்னா? அவன் சொல்லுவான், எங்களுக்கே இருக்கும்போது உனக்கு இல்லாம எப்படா இருக்கணும். என்ன சொல்ற, இந்த உலகத்துல நாம என்ன சார் பண்ண முடியும்? இந்த மாதிரி மோசமான உலகம் இது இல்ல. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடா. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கண்டனைக்க. நாம் கவியரசு கண்ணதாசன் என்ன அருமையான கவிஞர், எனக்கு பிடிச்ச கவிஞர் அவர். அவர் மாதிரி ஒரு அனுபவத்தை மதிக்கிறவர் அவர். அவர்தான் கேட்டாங்க, அவர் தான் கேட்கிற ஒரு அழகான பாட்டு சொன்னார். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அறிந்து அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவர் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இந்த கவிதையை நான் அப்படியே உள்வாங்கினவன். தண்ணீரில் அவன் மூழ்கினாலும் தமிழை கரையேற்றிய மகா கவிஞன் கவியரசு கண்ணதாசன். என்ன அருமையான கவிஞன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சீட்டு ஒதுக்கிறாரு. பாண்டிச்சேரிக்கு ஒரே சீட்டு தான் எம்பி சீட்டு. கண்ணதாசன் பக்கத்துல நிக்கிறார். நான் நிக்கிட்டமான்னாரு. நிமிந்து பார்த்து சிரிக்கிறாரு கலைஞர். ஏன் சிரிக்கிறீங்க? நீ நிப்பியா? என்ன அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் அப்படியே வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு நமக்கும் வரும் சார், எல்லாருக்கும் அந்த நகைச்சுவை வரும் சார், எல்லாருக்கும் வரும் சார். நம்ம மனசு சிரிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் ஹியூமர் மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஒரு ஹியூமரை சொல்றேன். முதல்ல ஒரு அம்மா, அப்புறம் அடுத்தது வரல சார் எனக்கு. ஒரு கூட்டத்தில் 1/2 மணி நேரமா பேசுறான் சார், நான் ஸ்டாப் ஹியூமரு. ஒருத்தர் 2 பையன் பேசுறான், இன்னும் சிரிக்க சிரிக்க பேசுவாருன்னு, எப்ப பேசுவாருன்னு கேட்கறான். அவன் எதில் தான் கவனம் வைக்கிறான்? இன்னும் சில பேர் கூட்டத்தில் கேட்டுன்னு இருப்பாங்க. ஒருத்தர் சிரிக்கும் போது என்ன சொன்னாரு என்ன சொன்னாருன்னு அவன் என்னமோ சிரிக்கிறானுங்க. சிரிடாச்சே. ராப்பிச்சக்காரன்னு ஒருத்தர் வருவான் சார் நம்ம ஊர்ல. இப்ப எல்லாம் நிறுத்திட்டான் சார். ராப்பிச்சக்காரனே கிடையாது, அந்தந்த வீட்டு எஜமானே ராப்பிச்சக்காரன் ஆகிட்டான். எல்லாம் போய் பிரிச்சு பின்னாடி காலையில் நிற்கிறான். ஏசி போட்ட குப்பை தொட்டி அது இல்லை. நான் ரொம்ப யோசிப்பேன், சத்தியமா சொல்ல சார். நான் ஒரு நாள் கூட ஃப்ரெஷ்ஷாக வாங்கின காயை சாப்பிட்டதே கிடையாது. கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வாங்கின்னு வருவான். அவன் சொல்லுவா ஏற்கனவே இருக்குது உள்ளேன்னு. அதை எடுத்து தான் சமைப்பேன், இதை எடுத்து உள்ள வச்சிருவா. இப்படியே தான் வாழ்க்கை ஓடுதே தவிர இல்லை. கொடுமை சார், கொடுமை சார். அன்னைக்கு என் வீட்டில் வந்து உட்காந்துங்கிறா, 2 இட்லி எனக்கு வச்சா, அவனுக்கு 2 இட்லி வச்சா, விட்டு வாயில வச்சு சொல்லலாம் சார் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது இட்லின்னா. எனக்கு நம்ம வீட்டு இட்லியை பாராட்டுறான்டான்னு சொல்லி நான் சாப்பிட்டா நிஜமாவும் மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது. என்னாடின்னு கேட்குறேன். 10 முழம் பூவும் வெளியில ஓப்பனாக வச்சுக்கிறா, பக்கத்தில் மாவை திறந்து வச்சுக்கிறா. இந்த பூவினுடைய மனம் சங்கமமாகி அது மல்லிகைப்பூ இட்லியாவே மாறி போச்சுன்னா
3 சட்னி வைக்கிறா, ஒன்னு சிவப்பாகுது, ஒன்னு வெள்ளையாகுது, ஒன்னு கிரீன் கலர் இருக்குது. சூப்பர் அண்ணா, 3 மாதம் காலில இருந்து கஷ்டப்பட்டேன்னா. இல்ல இது ஒண்ணுதான் பண்ணு, இது நேத்துது, இது முந்தா நாள் தான். நான் சொன்னா 15 நாளைக்கு முன்ன வச்சு அந்த டேஸ்ட் அது கூட கொஞ்சம் இருக்குது, வைக்கட்டும். சப் கலெக்டர் ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டார் சார். அவரு சமையல்காரர்கிட்ட சொன்னாரு, ஏய் இன்னையிலேருந்து சாப்பாடு, நான் நேத்தையோட ரிட்டையர் ஆயிட்டேன், இன்னிலேருந்து வடை பாயசத்தோட சாப்பாடுலாம் பண்ணாத, ஒரு கீரை ஒரு கூட்டு ஒரு நாளைக்கு அப்படி வை, ஒரு நாளைக்கு ரசம் பருப்பு துவையல் வை, இப்படியே வை, நமக்கு கட்டுப்படி ஆகாது, பென்ஷன் தான் இனிமேல். ஓகேன்ட்டான். 1 மாசம் அப்படித்தான் சாப்பிட்டாரு. 1 மாசத்துக்கு பிறகு இவர் சாப்பிட்ட பிறகுதான் அவன் சாப்பிடுவான். கிச்சனுக்கு போனா அவன் வடை பாயசத்தோட காய்கறி கூட்டோட சாப்பிட்டுங்கிறான். என்னடான்றார், நீ தானே ரிட்டையர் ஆனா, நான் என்ன ரிட்டையர் ஆகல இல்லையா? தர்மம் என்பது பொது. இப்ப ஆளாளுக்கு ஒரு தர்மமா போச்சு இல்ல, ஆளாளுக்கு ஒரு தர்மமா போச்சு. தர்மத்தை பொதுவாக்குங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்க சார், கலகலப்பா இருங்க சார். அதுலயே பாதி நோய் போயிடும் சார். நோய்க்கு முதல் மருந்தே சிரிப்பது தான். உண்மையிலே சொல்றேன், எப்ப பார்த்தாலும் சீரியஸா இருக்கிறோம், எதை பார்த்தாலும் சீரியஸா இருக்க வேண்டியவன் பூரா சிந்தன் சிரிச்சுங்கிறான் இல்ல, சீரியஸா இருக்க. எத்தனை நேரத்துல கைது பண்ணுவானோன்றவங்க கூட ஜாலியா இருக்கிறான், மகிழ்ச்சியா பேட்டி கொடுக்குறாங்க. காரை விட்டு இறங்குறான், ஹாய்ன்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படி அவங்களால முடியுதுன்னு. சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம கவலைப்பட்டு கிடக்குறோம். அவன் அப்படி சொல்லிட்டானே. இன்னும் சில பேர் தெரியுமா, அவன் எதிர் வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ, 3வது வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், தெரு எவனும் இவனை பத்தி நினைக்கிறது இல்லை. இவனா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நினைச்சு கிடக்குறாங்க இல்லை, வினோதமான மனிதர்கள். அதனால தூக்கி எறிங்க. இயல்பு கவலை என்பது வரும் போகும். பிரச்சனை இல்லாத மனிதன் பிரபஞ்சத்தில் கிடையாது. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாதான் கோயிலே அர்ச்சனை நடக்குதுன்னா அதுக்குன்னா கடவுள்னு ஒருத்தரை நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோம். வா, எல்லாம் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொன்னான். அதனால எல்லாருக்கும் இருக்குது. பிரதமருக்கு இல்லையா கவலை? அவர் நாங்கள் ஜாலியாக வைக்கிறாரு. நாம நினைக்கிறோம் உலகம் பூரா சுத்திங்கிறாருன்னு. மனசு பூரா இந்தியாவில் தானே இருக்குது அவருக்கு இல்ல. அடுத்த நாடு எதுன்னு அவர் யோசிக்கிறாருல்ல, அதுவும் ஒரு கவலை தானே, அதுவும் ஒரு கவலை தானே. அதனால கவலை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு கவலை இருக்குது. சிரிப்பது தான் மிகப்பெரிய சொத்து சார். அதனால பணத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டா மட்டும் போதுமா? விழுப்புரத்தில் ஒரு 15 சதுரத்தில் வீடை கட்டிட்டு போர்ச்சுகோங்க கட்டில் போட்டு அவன் படுத்துங்கிறான். பகீர் நாய் போச்சு. ராத்திரி 1 மணிக்கு போறேன், ஏன்டா இங்க படுத்துங்கிறான்னு எட்டி பார்த்தா சோபாவில் நாய் படுத்துங்குது, ஏசி போட்டு வச்சுக்குது. என்னடான்றேன், இன்னும் சும்மா வாய மூடிங்கடா, 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்க நாய்க்குட்டி, எவனா தூக்கி முட்டான், நான் என்ன பண்றது? இவனுக்கு காவல் இருக்க வேண்டியதுக்கு இவன் காவல் இருக்கிறான்னா என்னத்த பண்ணி தொலைக்கிறது இல்ல. அதனால வாழ்கிற காலத்தில் சந்தோஷமா வாழுங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 75 ரூபாய் நிகழ்காலத்தில் செலவு பண்ணுங்க, 25 ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க. நிறைய பேர் 25 ரூபாய் செலவு பண்ணிட்டு 75 எடுத்து வச்சு பிற்காலத்தில் அப்போலோவில் கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறான் மொத்தத்தில். நான் நிறைய பேர் அப்படிதான் பாக்குறேன், அங்கதாங்கிறான் நிறைய பேர். ஆனால் நீங்க ஜாலியா இருக்கான் சார். நல்லா சில ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது பார்ப்பேன், சாதாரண மாணவன் பாருங்க, அவன் பாக்கெட்ல ஒரு செல்லுல பழைய காலத்து பாட்டை ஆன் பண்ணிட்டு ஆனந்தமா கேட்டுன்னு வரான் சார். உண்மையிலே சொல்றேன், அவன் கையில அடுத்த வேளைக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையோ, ஆனா ஆனந்தத்துக்கு பஞ்சமே கிடையாது சார். பணத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தூக்கி வைங்க அந்த குப்பையை, அது கிடக்குது. அது எப்ப நம்ம திடீர்னு செல்லாதுன்ட்டார், அம்மா கஷ்டப்பட்டோம் இல்ல. இல்லாதவன் கஷ்டப்பட்ட விட இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். நிஜமா சார். சார் நீங்க நடந்து எங்க வீட்டிலே நடந்து சார். முதல் நாள் கெஞ்சறேன் சார், அவளை ஒரு 1000 ரூபாய் குடுறி, ஒரே ஒரு 1000 ரூபாய் குடுறேன்னு. அவகிட்ட பணம் பயங்கரமா இருக்கும். இல்லை குடுறேன்னு, சல்லி காசு கிடையாதுன்னா அனௌன்ஸ் பண்ணாம பாரு. ராத்திரி மறுநாள் 3.5 லட்சம் ரூபாய் கொண்டா கொடுக்குறா சார் என்கிட்ட. சார் நடந்தது இது. இது எப்படியாவது மாத்து. நீ ஒரு மனுஷன்றது நிரூபிக்கிற நேரம் இதான். ஊர் உலகம்லாம் தெரியுன்றிய, ஊர் உலகம் தெரியும். இப்ப காட்டாத ஒத்த பைசா இல்லைண்ணா சார். முதல் நாள் எவ்வளவு கரன்சி உள்ளதுன்னு எனக்கே தெரியும் சார். அது கருப்பாவே இல்லையா ஒண்ணும் தெரியாது. அதனால வாழ்க்கையில் எல்லாத்தையும் சகஜமா எடுத்துங்க. சக தோழர்களோடு பழகுங்க, சந்தோஷமா பாருங்க. கவலையை தோன்றணும் பிரச்சனையே பேசுறவங்கிட்ட போனே கூட பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களை தான் பேசுவேன். கெட்டதே தான் சுத்தி நடக்குது, அது எல்லாருக்குமே தான் தெரியுமா, அதையும் திருப்பி வச்சுக்கோணும். தேவையே இல்லைங்க. நல்லதையே பார்ப்போம், நல்லதையே நடக்கும், நல்லதே எண்ணுவோம், நல்லதையே சொல்லுவோம்.